சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சான்னு எல்லாரும் அடிக்கிறியா இல்லைன்னா ஒத்த மட்டும் அடிக்கிறியா? போன மேட்ச்ல ஏதோ ரவுடியா நினைச்சேன். நீங்க அதுக்குள்ள இந்த மேட்ச்ல அதிகமாக போட்டுருமா போயிடுறீங்க. மாக்கிரம் மட்டும் அடிக்கலனா சரியான போட்டுருமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேட்ச்ல அர்க்கம் சொல்லி அவனை தரமா ஆனாப்பில 56 பால்ல 61 கொஞ்சம் சுவாத ஆனாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 26 6-4. அப்புறம் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து தளவு அவுட் ஆகிட்டு போயிட்டான். டப்புன்னு போயிடுச்சு. அத்தீப் சிங் போன மேட்ச் தவசமான மேட்ச்னு நினச்சோம். ஆனால் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாக ஃபஸ்ட்டு ஒரு விட்டு விக்கெட்டு தரமாக வச்சுடாப்பில்ல கூட சேர்ந்து அத்தீஸ் ஆனால் விடுறாப்பில்ல 2 விக்கெட்டு ஹால் பிளேயர்லையே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுச்சு. அத்தீஸ் ஆனால் போலர் ஆயிரம் ஒரு தெரியாது. ஆனால் ஏதோ அவர் கூட சான்ஸில் டப்புன்னு ஆனால் எத்துறாப்புல கேட்டு பவர் பிளேயர் பார்த்தீங்கன்னா 2 பேர் தரமாக போலி போட்டாங்க. அத்தீப் சிங்கும் அத்தீஸ் ஆனோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான வந்துச்சு. இல்லைன்னா கொஞ்சம் அடிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அப்புறம் வருண் மந்திரவதி எப்பா வருண் சக்கரமாக போட்டு போல்ட் ஆக்கினே கிடையா. போல்டு தான் தெரியுது அதிகமாக அந்த அளவுக்கு தரமாக போடுறாப்புல. அவரும் பார்த்தீங்கன்னா 50 எடுத்துட்டாப்புல தரமாக. T20 மேட்சஸில் சொல்கிறேன் அதில் 50 எடுத்துட்டாரு. இந்த மேட்ச்சில் வந்து 2 எடுத்தாரு. அது கொஞ்சம் முக்கியமான விக்கெட் தான். தீபண்டே ஆல்ரவுண்டரு அவர் பார்த்தீங்கன்னா தரமாக ஒரு விக்கெட்டாப்புல. நம்ம சிவம் தூபே அவரும் போய் தரமாக போடுறாப்புல. மொதல் போலே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பை பறக்க விட்டாரு. தலையம் போலையும் போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டில் 2 விக்கெட் தப்பு எத்துறாப்புல எல்லா மேட்ச்லையும். ஏதாவது 1-2 மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போடுறாரு. அடிக்க முடியல அவர் பாலை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிதான் நினைக்கிறேன். 17 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டாங்க. மொத்தமே அவ்வளோதான் ஆல் அவுட் ஆயிடுச்சு. சரியான போட்டில் தான் சொல்லணும். இப்போ வந்து இந்தியா அபிஷேக் சர்மா தரமா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு கிட்ட பிக்கிறாருனாங்க. அந்த பிச்சில் அந்த மாதிரி பிச்சு விக்கெட் நான் இப்படி பார்த்தா அவன் வந்து சும்மா இப்படிதான் பண்ணுறான். கையை ஆட்டுறான் தாக்குறாங்க. 6 போரா போயிடுது. 18 பால்ல 35 3 6 3 4. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தான்னு வச்சிங்களேன் 7 ஓவர்லேயே முடிச்சுட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் கில்லு நல்லா ஸ்டார்ட் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல செஸ்ட்டு முடிவு போயிட்டாப்புல. 28 பால் 28. இதெல்லாம் கவர்மா 34 பால்ல 26. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார். நான் தெரியல ஸ்கோர் கம்மியானால அப்படி அச்சாங்க தெரியல. சூரியகுமார் யாதவ் அவர் பார்த்தீங்கன்னா 11 பால்ல 1 ரன்னு வராரு. கொஞ்சம் ரன் அடித்தாரு அவுட் ஆகும் ரிப்பீட்டு வராரு. கொஞ்சம் ரன் அடித்தாரு அவுட் ஆகும் ரிப்பீட்டு. இப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்தார் தூபே ப்ளீஸ் பண்ணி விட்டாப்பில்ல தரமாக ஒரு 6 ஒரு 4. ஒரு ஒரே பார்த்தீங்கன்னா அத்தம் போயிட்டாங்க. 120 ரன்னுக்கு 3 விக்கெட்டு தரமாக முடிச்சிட்டாங்க. 2க்கு பார்த்தீங்கன்னா 1 இந்தியா 2 சவுத் ஆப்பிரிக்கா 1. சரி அடுத்த மேட்ச் பார்ப்போம். ஆஸ்திரேலியா சந்திப்போம். அடுத்த மேட்ச்லேயே சந்திப்போம். சரிப்பா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா.